சென்னை கீழ்ப்பாக்கம் லாக்மா நகரில் 10 வயது சிறுவனை வளர்ப்பு நாய் கடித்த நிலையில் சிகிச்சைக்கு பணம் தருவதாக நாயின் உரிமையாளர் முதலில் தெரிவித்த நிலையில் தற்போது மிரட்டல் விடுப்பதாக சிறுவனின் தாய் தெரிவித்துள்ளார். கடைக்கு பொருள் வாங்கச் சென்ற சிறுவனின் மார்பு மற்றும் தொடையில் நாய் கடித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுவனின் தாய் பவித்ரா அளித்த புகாரில் தலைமைச் செயலக காலனி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சார், நாங்கள் இங்கே கீழ்ப்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். லாக்மா நகர்லேருந்து என் பையனை இதேமாரி ஸ்கூல்லேருந்து வந்தாங்க சார். வந்த குழந்தை பேக் வச்சுட்டு வெளியே தான் சார் போனானே. வெளியில் போன சீக்கிரம் அந்த நாயை அப்படி பிச்சின்னு குழந்தை இந்த மாறு சைடு இந்த காலிலையும் கடிச்சு குழந்தை அப்படி கொதிரி வச்சுருக்கு சார். அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோ சிகிச்சைக்கு வேணுமோ நான் செய்கிறேம்மான்னு சொன்னாங்க. இங்கே ஏகேனில் போய்ட்டு நாங்கள் இது பண்ணிவிட்டு கேட்டதுக்கு இவ்வளோ காசு செலவாகும் நாங்கள் ஒரு அமௌண்ட்டாக சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னால தர முடியாது, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. நாயை யார் அவுத்து விட்டாங்களோ அவங்களே போய் கேட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்காரோட சொன்னாங்க சார். அவங்க சொல்லிவிட்டு அவங்கள கேட்டதுனான்றானா என்னால் காசு கொடுக்க முடியாது ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம், முன்னால் முடிஞ்சது நீ பார்த்துக்க அனுப்பிச்சி விட்டு. குழந்தை மழை 5 மணிக்கு குழந்தை நாய் கடிச்சிச்சு சார். 6:30 மணி வரைக்கும் நான் குழந்தைய வச்சுட்டு குழந்தை மழை கடிச்சு கீழே விழுந்து அதுக்கப்புறமேட்டு நான் குழந்தைய கேஎம்சிக்கு இட்டுன்னு போயிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க சொன்னாங்க சார். அங்கே குழந்தைய அட்மிஷன் பண்ணி தான் பார்ப்போம், அட்மிஷன் இல்லாத நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம், நீங்கள் அப்படி இன்ஜெக்ஷன் போட்டு நீங்கள் வீட்டுக்கு இட்டுன்னு போகிறதா இருந்தால் குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்துனா எங்களுக்கு தெரியாது, எங்களை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். நானும் அதில் 1.5 நாள் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல்லே தான் சார் இருந்தேன். இது பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கே மணி 3 ஆயிடுச்சு சார். அவங்க வர்றதுக்கு வந்துட்டு திரும்பி டாஸ்னாண்ட போய் 3 மணியில் போய்ட்டு உட்காந்து சார் G5ல. எங்களை ஒரு வாரத்தை கூட கேட்கல சார். 3 மணிக்கு இப்போ மணி 5 மணி ஆயிடுச்சு சார். திரும்பி நாங்களாக சார் இருந்தாங்க சார் கேட்டு பிடிஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்களாம்மா, நாங்கள் விசாரிக்க பண்ணுறோம். அவரை கூப்பிட்டு ஃபோன் பண்ணாங்க. அவங்க மனைவியே சொன்னாங்க. இந்தமாரி சொன்னதுக்கு அவருக்கு கால் பண்ணி கேட்டு நான் வேலை மேலே இருக்கிறேன், 7:30 தான் அவரை வரத்துக்கு வந்தால் பார்க்குறேன் இல்லைன்னா இல்லை அப்படின்ட்டுன்னு சொல்லிட்டு என்னை அதோட நைட்டு ஒரு 9 மணி இருக்கும் சார். 9 மணிக்கு என்னை கூப்பிட்டுட்டு இங்கே டீ கடை நினைந்தாங்க சார். இங்கே அதில் ஒருத்தர் இருந்தார் சார். அங்கே அவரும் நாய் வளர்க்குறாரு சார், ஜெராமியா என்றவரும். அந்த ஒரு பீட்ரு ஒருத்தருக்கா சார், பாரதி பீட்ருன்னு. அவரும் சொல்கிறேன், நான் உனக்கு 1000 ரூபாய் தரேன், வீட்டு கேஸை பேசி வாபஸ் வாங்க, உங்கள் குழந்தைக்கு 1000 ரூபாயில் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாதா, நாய் கச்சிச்சுன்னா இதுவாயிருமா, எனக்கு ஜட்ஜெல்லாம் தெரியும், இப்போ தான் நான் ஒரு கேஸில் வெளியே வந்துக்கிறேன், ஜட்ஜிக்கிட்ட பேசிட்டு தான் இந்த இது பண்ணேன்னா உனக்கு எதுக்குமே இல்லாத ஆக்கிடுவேன் நான். நாய் கச்சு அது கச்சுன்னு உன் புள்ளிக்கு நாளைக்கு எதுனா ஆனால் கூட இந்த 1000 ரூபாய் கூட அது உதவாத போயிடும். அப்போ நான் கேட்டேன் சார், இந்த 1000 ரூபாய் எனக்கு முக்கியமாக, என் குழந்தை உயிர் முக்கியமானதுக்கு நீ இப்போ கேஸ் வாபஸ் வாங்குறியா என்னன்ற கையை பிடிச்சி இருக்கிறார் சார். ஜெராமியாண்டர் சொல்கிறாரு, ஜெராமியாண்டர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்டுன்னு இருக்கார் சார். நாய் வளர்க்குறவர் அந்த நாயை என்ன பண்ணலாம், நாயை இட்டுன்னு போய் கணஞ்சாவடி சைடு போய் இட்டுன்னு போய் விட்டுருங்க. அப்போ விட்டுட்டாங்கன்னா போலீஸுங்க பார்த்தாங்கன்னா நாய் இல்லை, அப்போ இந்த வீட்டு நாய் கடிக்கலன்னு சொல்லுவாங்க. எல்லாம் எனக்கு ஐடியா கொடுத்துட்டாங்க, இட்டுன்னு போய் நாயை விட்டுருவேன். என் பையனோட சேர்த்து இதோட 4வது ஆள் சார். அந்த சைடு போய் நீங்கள் விசாரிச்சாலே சொல்லுவாங்க சார்.